ஹாய் வியூவர்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு இளவரசிகள். இது எங்கள் வீட்டு இந்த வருஷம் பொங்கல் கொண்டாட்டம். வருஷம் நாங்கள் எப்போவுமே வாசல் பொங்கல் வச்சுருவோம். நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா யார் வேணால் வைப்போம். இந்த டைம் வந்துட்டு என்னால் முடியல, ஃபீவரு ரொம்ப முடியல, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து புடவை கட்டிட்டு நின்ட்டேன். தங்கச்சி தான் பொங்கல் வச்சுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுப்பை பற்ற வைக்க சொன்னாங்க. சூடம் வச்சு பற்ற வச்சோம். அதுக்கப்புறம் எல்லோரும் குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டாங்க. அவங்க எப்போவுமே வருஷம் எக்ஸைட்டிங் ஆயிடுவாங்க. அது எல்லா வருஷமே. இந்த வருஷம் 2 பேருக்கு ஒரே மாதிரி வேறு பட்டுப்பாவாடை எடுத்திருந்தோம். ரொம்ப குஷியாக இருந்தாங்க. இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு சூடம் பற்ற வச்சுட்டோம். சூடம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மா ஓலை சருகு வச்சு எரிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சருகு வச்சு எரிச்சிட்டு பொங்குனதுக்கப்புறம் தான் விறகு வைக்கணுன்னாங்க. சரி, நாங்களும் சருகு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப முடியல, இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே இருந்து எரிச்சு முடிச்சு பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் போய் படுத்துட்டேன். அப்புறம் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டேன். 102 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு ஃபீவரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எரிச்சு முடிச்சோடனே பொங்கல் வந்துருச்சு. இப்போ பொங்கிருச்சு. எல்லாரும் சொல்லுங்கள், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்புறம் எல்லோரும் பொங்கல் பொங்கிருச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 அரிசி போட சொன்னாங்க. தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு 4 அரிசி போட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போடணுமாம்மா. நாங்கள் எப்பவுமே சக்கரை பொங்கல் தாங்க வைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு 4 அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து பாசிப்பருப்பு போட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு. அதனால் தண்ணியெல்லாம் இறச்சிட்டோம். அதனால் இறச்சிட்டு செஞ்சோம். ரொம்ப நிறையா சக்கரை பொங்கல் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்தா சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருந்தது இந்த வருஷம் பொங்கல். உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சாமி முடையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அப்புச்சி, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா, அவர் தான் வந்து எப்பவுமே பூஜை பண்ணுவார். எங்கள் அப்புச்சி எங்கள் வீட்டில் வயசானவர், மூத்தவர் அவர் தான் இருக்கிறாரு. அதனால் அவர் எப்பவுமே நாலாபுரமும் ஊதுபத்தி காட்டுவார். நாலாபுரமும் தீவாரதுன்னா நாலாபுரமும் நீர் வளாவது. எப்போ சாமி கும்பிட்டாலும் அந்த நாலாபுரமும் நீர் வளாவுவாங்க. அப்படி தான் சாமி கும்பிடுவோம், அப்படி தான் பூஜை பண்ணுவோம். குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டாங்க. பக்தி முத்திருச்சு. முன்னால் வந்து அவங்க சும்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படியோ சாமியெல்லாம் கும்பிட்டு சந்தோஷமாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் பொங்கல் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நல்லா வளமும் அனைத்து வளங்களும் கொட்டி கொடுக்க எங்களது இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருங்க. நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இதே எங்களது பொங்கல் நிறைவடைந்தது.